முதல் நீ முடிவும் நீ ஜி5 இளைய சமூகத்தின் உணர்வுகளை மையமாக கொண்ட மென்மையான டிராமா திரைப்படம். தர்புகா சிவா இயக்கி இசையமைத்துள்ள முதல் நீ முடிவும் நீ படத்தை இன்றைய காணுங்கள் ஜி5 ஆப்பில். லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். இப்போ இந்த செமி பெர்மனன்ட் மேக்கப் அப்படின்றது ஃபுல் ஸ்கின்க்கும் பண்ணுறதா இல்லை ஐஸ் லிப்ஸ் அப்படின்னு தனித்தனியாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணுறதா? ஓகே, ஸோ செமி பெர்மனன்ட் மேக்கப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஐப்ரோ மைக்ரோப்ளேடிங் வந்து நம்ம பண்ணுவோம். அது தவிர்த்து நம்ம வந்து லிப் கரெக்ஷன்ஸ் பண்ணுவோம். அதாவது லிப்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. அது லிப் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது, லிப் கலர் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ லிப் வந்து பிக்மெண்டேஷன் கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பிக்மெண்டேஷன்ஸ் மேலே ஒரு கலர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன டிசைர் கலர்ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். லிப் கலர் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே லிப்பு வந்து அவங்களுக்கு நார்மல் கலரில் இருக்கும். பட் கலர் என்ஹான்ஸ்மெண்ட் வேணுன்றவங்களுக்கு நம்ம கலர் வந்து அடிஷ்னலாக நம்ம கொடுப்போம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிபி க்ளோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த பிபி க்ளோ வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா பிபி க்ளோ ப்ரொசீஜர் டேரெக்டாக அந்த ஃபவுண்டேஷன்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கின்ல வந்து நம்ம வந்து ஒரு நியூட்ரிஷன் சொல்லிட்டு ஒரு சீரம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு சீரம் வச்சு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அதே வந்து உங்களுக்கு வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு ஸ்கின் டைப்பில் வந்து நம்ம பண்ணுவோம். இப்போ ஏஜிங்க்னா அதுக்கேற்ற மாதிரி சீரம்ஸ் இருக்குது, ஒயிட்னிங்க்கு ஏற்ற மாதிரி சீரம்ஸ் இருக்குது, ட்ரை ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி சீரம்ஸ் இருக்குது, சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி சீரம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீரம்ஸ் வந்து இன்ஃபியூஷன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபவுண்டேஷன் பேஸ் லோஷனை வந்து நம்ம மேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் பிபி க்ளோ ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். பிபி க்ளோ வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெலாஸ்மான்ற ஒரு எஸ்பெஷலி ஒரு மெயின் கண்டிஷன்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ இந்த மெலாஸ்மா வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரும் போகும். ஸோ இது இந்த மாதிரி பீரியாடிக்கலாக இருக்கிறதுனால சில பேர் கேமோஃப்ளாஜ் வச்சு அதாவது கன்சீலர் வச்சு இந்த மெலாஸ்மா வந்து மறைச்சிப்பாங்க. ஸோ கன்சீலர் வச்சு மறைக்கிறவங்க இப்போ ஃப்ரெக்கிள்ஸ்னு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த ஃப்ரெக்கிள்ஸ் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா அங்கங்கே திட்டா ஃபேஸ் ஃபுல்லாக வந்து மச்சம் மாதிரி இருக்கும். பட் ஒரு லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ இதை வந்து மறைக்கிறதுக்கு வந்து கன்சீலர் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அண்டர் ஐ டார்க்னஸ் மறைக்கிறதுக்காக கன்சீலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிபி க்ளோ ட்ரீட்மெண்ட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி மெலாஸ்மா, ஃப்ரெக்கிள்ஸ், அன்ஈவன் ஸ்கின் டோன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கேமோஃப்ளாஜ் மாதிரி எப்படி கவர் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பிபி க்ளோ ட்ரீட்மெண்ட்ஸில் வந்து நம்ம கவர் பண்ண முடியும். இப்போது ஐஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ செமி பெர்மனண்ட்டாக நிறைய பேர் ஐலாஷ் வேணும், ஐலைனர் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இது வந்து எந்த அளவு பாசிபிள் ஒரு செமி பெர்மனண்ட்டாக நம்ம ஒரு ஐலாஷோ ஐலைனரோ பண்ணுறோம் அப்படின்னா? ஸோ நம்ம வந்து இப்போது ஐ லைனர் இப்போ வந்து செமி பெர்மனன்ட் மேக்கப்பில் வந்து ஐஸுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேஷ் லிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ இந்த லேஷ் லிஃப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ லேஷ் லிஃப்ட் வந்து இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ லேஷ் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க, லேஷ் லிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ லேஷ் லிஃப்ட் வந்து யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், கண் அழகாக இருக்கும். பட் லேஷஸ் வந்து லிஃப்ட் பண்ணால் மஸ்காரா போடுறோம், அதை லிஃப்ட் பண்ணி அந்த கண்ணை கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக அழகாக காமிக்கணுன்றவங்களுக்கு வந்து நம்ம லேஷ் லிஃப்ட் பண்ணலாம். ஸோ லேஷ் இல்லாதவங்க வந்து லேஷ் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நல்ல லேஷ் அதே வந்து நல்லா அழகாக காமிக்கணுன்றவங்களுக்கு வந்து நம்ம லேஷ் லிஃப்ட் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ லேஷ் லிஃப்ட்னு இருக்குது, லேஷ் எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த லேஷ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா இமைகளே இல்லாதவங்க வந்து லேஷ் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். லேஷ் லிஃப்ட் யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நல்லா லேஷ் வந்து அழகாக இருக்கும். பட் ஆனால் அது லிஃப்ட் பண்ணால் இந்த மஸ்காரா எஃபெக்ட் தான், வேறு ஒன்றுமே இல்லை. மஸ்காரா நம்ம எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா அந்த கேர்லியாக இருந்தால் அழகாக இருக்கும், நல்ல ஒரு பிளாக் கலர் அந்த டிண்ட் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா, கண்ணு நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அந்த என்ஹான்சிங் கொடுக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து லேஷ் லிஃப்ட். இந்த லேஷ் லிஃப்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து 5 to 6 வீக்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்த லேஷ் லிஃப்ட் வந்து நார்மலாக லேஷஸ் நல்லாயிருக்கும், பட் கர்ல்ஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து லேஷ் லிஃப்ட் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு செமி பெர்மனன்ட் மேக்கப்லேயே வந்து இப்போது இண்டஸ்ட்ரி இந்த மாடலிங் பண்ணுறவங்க இல்லை சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக வந்து ஐலைனர்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐலைனர்ஸ் பண்ணுறதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமானா கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக தான் பண்ணுவோம், நம்ம ப்ரொஃபஷனல்ஸ் தான் இதை ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி லைனர்ஸ் வேணும், ரொம்ப திக்கான லைனர்ஸ் வேணுமா இல்லை ரொம்ப தின்னான லைனர்ஸ் வேணுமா இல்லை டைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களோட யூஸ்வலாக அவங்க வந்து என்ன மாதிரி ஐலைனர் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஐலைனர்ஸ் வந்து நம்ம வரைஞ்சி கொடுக்கலாம். ஸோ அதுவுமே வந்து செமி பெர்மனன்ட் மேக்கப் தான். நிறைய பேருக்கு வந்து இப்போ இந்த லிப் கலர் வந்து சேஞ்சஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி லிப் கலர் சேஞ்சஸ் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த செமி பெர்மனன்ட் மேக்கப் எந்த வகையில் வந்து பாசிபிளாக அதை சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணும், இல்லை அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? லிப் கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதாவது லிப் கலர்லேயே வந்து நான் சொன்ன மாதிரி லிப் பிக்மெண்டேஷன் ஒன்று இருக்குது, லிப் கலர் என்ஹான்ஸ்மெண்ட்னு இருக்குது. ஸோ இந்த லிப் பிக்மெண்டேஷன்ஸ் அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கர்ஸ் லிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா அப்பர் லிப் மட்டும் ரொம்ப டார்க்காக இருக்கும், லோவர் லிப்பில் டார்க்காக இருக்கும், இல்லை லிப் லைனிங்கில் மட்டும் டார்க்காக இருக்கும். ஸோ இந்த டார்க்னஸை வந்து கரெக்ட் பண்ணுறது தான் லிப் பிக்மெண்டேஷன் வந்து நம்ம கரெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், லிப் கரெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லிப் கரெக்ஷன்ஸ் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல வந்து அந்த பிக்மெண்டேஷனை வந்து நம்ம வந்து
கேமஃப்ளாஜ், அதாவது நம்ம அதுக்கான ஒரு பர்டிகுலர் கலர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி அந்த பிக்மெண்டேஷனை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணுவோம். ஸோ கவர் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஃபேராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிங்கிஷ் ஷேடில் கொடுப்போம், இல்லை கொஞ்சம் டார்க்கர் ஸ்கின் அப்படின்னா ஒரு ரெட்டிஷ் ஷேடில் நம்ம கொடுப்போம். ஸோ டிபெண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன டிசைர் இருக்கோ அந்த மாதிரி கலரில் வந்து நம்ம வந்து லிப் பிக்மெண்டேஷன்ஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ லிப் கலர் என்ஹான்ஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, லிப் கலர் வந்து நார்மலாக பிக்மெண்டேஷன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. பட் ஆனால் எனக்கு வந்து கலர் வேணும், நல்லா என்ஹான்ஸ்டாக லுக் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, ரெட் கலர் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது, இல்லை அதுலேயே மிக்ஸ்டு கலர்ஸ் நிறைய இருக்குது, லிப் கலர் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து நம்ம பண்ண முடியும். செமி பர்மனன்ட் மேக்கப்னா என்ன? ஸோ செமி பர்மனன்ட் மேக்கப் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம். செமி பர்மனன்ட் மேக்கப் இஸ் அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியும் செமி பர்மனன்ட் மேக்கப் அப்படின்னா, நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற ஒரு காம்பேக்ட், ஒரு லிப்ஸ்டிக், ஒரு ஐலைனர், ஒரு மஸ்காரா, அதுக்கப்புறம் நம்ம ஒரு பென்சில் வரைகிறோம் இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம வந்து செமி பர்மனெண்ட்டாக பண்ணி கொடுக்கறது தான் செமி பர்மனன்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ இதில் வந்து நம்ம அந்த செமி பர்மனெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவோம் அப்படின்னா, ஐப்ரோஸ் வரைகிறதுல நம்ம மைக்ரோ பிளேடிங், மைக்ரோ ஷேடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஐலைனரும் நம்ம பண்ணலாம், லேஷ் லிஃப்ட் பண்ணலாம், அதாவது அந்த மஸ்காரா எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு, லிப் கலர் என்ஹான்ஸ்மெண்ட், அப்புறம் லிப் பிக்மெண்டேஷன்ஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம். ஃபேஸுக்கு வந்து முன்னெல்லாம் வந்து இப்போ காம்பேக்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஸோ அந்த காம்பேக்ட் யூஸ் பண்ணி அந்த ஃபவுண்டேஷன் போட்டால் என்ன ஒரு லுக் இருக்கும், அந்த ஒரு லுக்கை வந்து நம்ம பிபி க்ளோ ட்ரீட்மெண்ட்ஸ் மூலயமா நம்ம கொடுக்க முடியும். ஸோ செமி பர்மனன்ட் மேக்கப் வந்து இதுதான். யார் வேணாலும் செமி பர்மனன்ட் மேக்கப் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எந்த ஒரு எக்ஸசைசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து ஒரு வார்ம் அப் எக்ஸசைசஸ் பண்ணுவோம். ஸோ நெக்குக்கும் கண்டிப்பாக அந்த வார்ம் அப் எக்ஸசைசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நெக்கு கொண்டு போயிட்டு நம்ம செஸ்ட்டு வச்சு நெக்ஸ்ட் நம்ம சைட் நெக் ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ உங்களுடைய நெக்கை கொண்டு போயிட்டு உங்களுடைய சைடில், அதாவது உங்களுடைய காது உங்களுடைய ஷோல்டர்ஸை டச் பண்ணுற மாதிரி கொண்டு போயிட்டு கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ண போகிறீங்க. அப்படியே ஹோல்ட் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் அதை ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்லா அந்த நெக் லைனில் வந்து ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். இந்த எக்ஸசைசஸ் ஸ்ட்ரெச்சிங் பர்பஸ்க்கு மட்டும் கிடையாது. இந்த எக்ஸசைசஸ் எல்லாமே உங்களுடைய நெக் ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுடைய நெக் லைனை ஸ்லிம் பண்ணுறதுக்குமே இந்த எக்ஸசைசஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் நீ முடிவும் நீ ஜி5ல் இளைய சமூகத்தின் உணர்வுகளை மையமாக கொண்ட மென்மையான டிராமா திரைப்படம். தர்புகா சிவா இயக்கி இசையமைத்துள்ள முதல் நீ முடிவும் நீ படத்தை இன்றே காணுங்கள் ஜி5 ஆப்பில். லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்.